தூக்கப்படாததுன்னா we are here to celebrate the life of ஜெயம்மா. செலிப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப பேர் நினைப்பாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படியே துக்கத்திலேயே போயிட்டு போடுறாங்க. ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னா சில காரணங்கள் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஜீவித்தாங்க. கரெக்டா? இத்தனை பேர் தெரியும் அவங்க நல்ல ஒரு முற்று வாக்கு கத்தருக்குள்ளே கத்தரோடு சொன்னவங்க, கத்தரோட பேசினவங்க, கத்தருக்காக வாழ்ந்தாங்க, கத்தருக்குள்ளே வந்தாங்க. அதனால இந்த மாலை வேளையில நம்ம அவருடைய லைஃப் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். காரணமே என்னன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. கரெக்டா? எத்தனை பேர் நம்புறீங்க கத்தருக்குள்ளே அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி? ரொம்ப பேச மாட்டாங்க. சமாதானம் முகத்துல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி காணப்படும். யாரையும் எடுத்து பேசுற ஒரு சுவாபம் கிடையாது. என்னதான் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போய் பிள்ளைங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதாமே, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இது என்ன பண்ணுதா அவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. துணிகரமா எவ்வளவு வார்த்தை கூட நம்ம பேசுறது கேட்டதே கிடையாது. எப்போ போனாலும் சரி நம்ம ரொம்ப சந்தோஷமா பாசமா, எனக்கும் அவங்களுக்கு தெரியும் வயசு டிஃபரன்ஸ் இருந்தாலும் பாசமா சொல்லுவாங்க. இதுனால குறிக்க முடியாது. அந்த பக்கம் பார்த்தாங்க நானும் இதாக பண்ணுவோம். தற்புடைதான் அம்மா வந்துட்டு கூப்பிடுவாங்க. ரொம்ப அன்னையான ஒரு நாய். உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு மாற்றம் ஒரு நாயா இல்ல, எனக்கும் ஒரு நாயா தான் இருக்காங்க. எங்க அம்மாவும் கடந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால 2 பேர் தாயா இருந்தாங்க. ஒன்று காரணமா, ஒண்ணு தெரியாமா. சாப்பிட்டு ரொம்ப 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 ஏன்னா அவங்க முதல் அவங்க எல்லாம் முதல் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தவங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். காரணமா சொந்த காரணமான்றது தெரியுமா? காரணமாக திருப்தி மாத்திரம் இல்ல, அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சில காரியம் நடந்ததுனால அந்த அம்மா இன்ஸ்டியூட் எடுத்து வேகமா ரொம்ப திக்காயிட்டாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு வாழ்ந்த ஒரு தாய். அவங்க கணவருக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து ஆத்மான டிப்ரெஷன்ல போய் அந்த குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஒரு வேதனைக்குள்ள போனதுனால காரணமா அவங்க இது பண்ணி, நீ வா ஒரு சபை இருக்குது, சபைக்கு போனா நீ நல்லா இருவ அப்படின்னு சொல்லி அந்த கூட்டிட்டு வந்து அந்த ஜபத்துல அந்த நாட்கள்ல நமக்கு நேரமாக தெரியாது. சாரமாக பாற்றையா இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து அவங்க வீட்டுல உட்காந்து ஜோம் பண்றது சபையில வந்து ஜோம் பண்றது நல்லது அப்படின்னு சொன்னாரு. பாட்டு சாதமாக நாம என்ன கத்து கொடுக்கிற சாதமா நீ கருத்து வச்சு அந்த குடும்பம் நாங்க வந்து ஜோம் பண்ணதுக்கு சபையில இருந்து ஜோம் பண்ண கத்து தருவாரு. அந்த மாதிரி சொல்லி அந்த அம்மாவை கொண்டு வந்து சபையில கட்டி ஜபம் பண்ணி அவங்க பிள்ளைங்க ராஜ்யமா பிள்ளைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா கூட இருந்து இரவும் ஜோம் பண்ணி இருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு எல்லாம் சாப்பிட்டு அது பார்த்தப்ப ஜோம் பண்ணுவாரு. அந்த நாட்கள் நான் என்ன நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா என் பிள்ளைங்க ரொம்ப சின்ன இருந்ததுனால நான் வேலைக்காரங்களை பார்த்து அந்த ஆண்டு நாட்கள் சமயத்துல பக்கம் பாக்கணும்னா மக்கள் ஜோம் பண்ணு பண்ணாங்க. அப்பவே நம்ம தாயா என்னன்னா ஜெயம்மா ஒரு அம்மா, அம்மா ஒரு அம்மா, அந்த மாதிரி அம்மா ஒரு ஸ்தானத்துல அவரை ஏற்றுக்கொண்டாரு. அதனால அவங்க நாட்கள் இருந்து என்ன நடந்தாலும் மாதிரி இருக்குது. இவ்வளவு தூரம் அச்சோக்கு நல்ல இன்றைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு. என்ன பண்ணாலும் ஒரு ஒரு டிஃபென்ஸ் போட்டு முடியாது. அந்த மாதிரி பலப்பட்டு எப்ப நடந்துச்சுன்னா 1987 இந்த காரியம் நடந்துச்சு. 1 காலமாய் கத்தர்
பிள்ளைகள் சப்ஜெக்டை கேட்டு கத்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. வந்து என்னன்னா 88 கத்தருடைய அவங்க என்ன பண்ணாங்க ஏற்றுக்கொண்டு சபைக்கு ஒழுங்காக வர ஒரு தாயாய் மாறினாங்க. அவங்களோட சபையில வந்து பிள்ளைகளும் வந்து பண்ணாங்க. அந்த அம்மா கூட வந்து போய் கொடுத்தாங்க. அது மாதிரி இல்ல, குடும்பமும் அறிவிக்கப்பட்டது. அந்த அம்மா வந்து பேச்ச பிள்ளைக்கு ஒரு நாள் கட்டுறது கிடையாது. என்ன கொண்டாடுறாங்க தெய்வமாக்குமா ஏற்றுக்கொண்டாங்க. இந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது அம்மா பேச்ச யாருமே கேட்டது அவங்க ஒரு காலத்துல வந்து பிறகு யாருமே நம்ம வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுதாமா. ஆனா தேவமா குடும்பத்துல பிள்ளைக்கு அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் அவங்க சொல்ற பேச்சை கேட்டு அநேக காரியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. 31 சொல்லப்படுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுகொண்டவன் யார்? அவருடைய விலை குற்றங்களை பார்க்கலாம் உயர்ந்தது சொல்லப்படுகிறது. குணசாலியான ஸ்திரீயா இருந்தாங்க. வேகமா இந்த குடும்பத்துக்கு ஏற்றான ஸ்திரீகள் ரொம்ப படிக்கிற ரொம்ப இல்லை. ஆனால் குடும்பத்தை எப்படி கட்டி காக்கணும், குடும்பத்தை கட்டி காக்கணும்னு வைத்திருப்பாங்க. அதே விதமா 31:20 சொல்லப்படுகிறது, சிறுமையானவர்களுக்கு கற்பையை திறந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிறுமையானவர்கள் வந்து பிழைக்காரங்களை சொல்ல வரல. அவங்க பிள்ளைங்களே சில பிள்ளைங்களுக்கு சிறுமையா இருந்தாங்க. நல்லா இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தோமா அந்த பையன் சிறுமையா இருக்கிறான். அந்த குடும்பத்துல சிறுமைப்படுதுன்னு சொல்லும் போது ஜெயமா எடுத்து சொல்லி சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை போஷிக்கவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு அந்த குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த ஏழை மக்களுக்கு செயல்பட அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை மற்ற ஏழைகளுக்கு நம்ம நன்மை செய்யணும். அந்த மாதிரி தன் வாயை ஞானமாய் பெற்றாங்க. அந்த குடும்பத்துல ஞானமான வார்த்தைகளை பேசுறதுதான் அந்த குடும்பமானது கட்டப்பட்டுச்சு. ஆரம்ப நாட்களில் நம்ம யோசிப்பாங்க எல்லாமே உட்காந்துட்டு நாதன் மக்களா இருக்கட்டும், ராணியா இருக்கட்டும், அருணாவா மற்ற சகோதரிமா கூட நம்ம ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது? அடிப்படையாய் கட்டணம் ஒரு தாய் அந்த அம்மாவுடைய ஜெபத்தின் மூலமா அவங்க கூடி ஜெபித்த காரியம் மூலமா புத்திசனத்தினால என்ன பண்ணாங்க, அந்த குடும்பமானது கட்டப்பட்டுச்சு. அநேக காரியங்கள் வழங்குவதாக பழமாட்டாங்க. நிறைய சோதனை தயவாய் காரியங்களை நம்ம முதலாம் அந்த பையன் அப்படிமா பையன் அடிமா அவங்க பண்ணுமா எப்படியாவது இந்த குடும்பத்தை ரசிப்பாங்க. முழு குடும்பமும் 4 பேர் இருந்தா அத்தனையே நீங்க பிராண் பார்த்துட்டு அதிக நேரத்தை வாங்கிட்டு இந்த நம்ம பண்ணுவாங்க. அநேக பாட்டு நாங்க சபையில் சொல்லி கேட்போம். அநேக சகோதரி கூட்டங்களை நாம் தெரிவிக்கிறது உண்டு. முதலாவது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது அன்பு, அதுக்கப்புறமா ஜெபம், அதுக்கப்புறம் பொறுமை. சில பேருக்கு பொறுமையே இருக்கிறது காலத்துல, அதுக்கப்புறம் ஆழ்மையை காணப்பட்டது. அது எல்லாருக்குமே நான் தெய்வ பக்தியானது தாரமாவுடைய வாழ்க்கையில தெய்வமாவுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்துல கட்டி காக்க இந்த வாழ்க்கையை ஒரு தாயாய் கொடுத்திருக்காரு. அந்த குடும்பத்துக்கு மாற்றங்கள்ல எந்த சபைக்கும் ஒரு தாயா இருந்தாங்க. வருடம் தெரியாது, போறதும் தெரியாது, எல்லாருக்கும் அன்பா ஐக்கியமா ஒரு நல்ல ஒரு தாழ்மைப்பட்ட ஒரு தாய் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் இருந்தது இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, சபைக்கும் அடையிலே அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்த காலைவெளியில வந்து பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவத்தை அனுப்புறாங்க. எத்தனை தாயத்தை எங்க அம்மாவும் பாக்கியவதி, எங்க அம்மா ரொம்ப நல்ல அப்படிப்பட்டவங்க அந்த நான் இங்க இல்ல வெளிநாட்டுல இல்ல. அந்த நேரத்துல அருணாவிட்ட பேச்சு வந்தனால எங்க அம்மாவும் நல்ல அம்மா, எங்க அம்மாவை நாங்க இழந்துட்டோம், ரொம்ப கண்டிப்பா அருணா பேசும்போது ரொம்ப துக்ககரமா இருக்கு. அப்ப ஆண்டவர் நான் கேட்ட ஆண்டவரே வெளியில வந்தேன்,
இந்த நேரத்தில் எத்தனையோ நேரத்தை தேவைப்படும் சாவுப்படி கொடுத்து வைக்கிறதே மக்கள் உண்டு. அது மாதிரி தேவதை அந்த அம்மா தான் இருக்காங்க. இந்த நாட்களிலே பிள்ளைகள் எழுதி என்ன பண்றாங்க? ஊழியருக்கு நன்மை செய்யறாங்க, சபைக்கு நன்மை செய்யறாங்க, ஏழைக்கு நன்மை செய்யறாங்க. இதெல்லாம் யார் யார் அந்த அம்மாவுக்கு பேசுறாங்க. அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ சொல்ல கூடாது, நீ பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க. அம்மாவுக்கு உறுதினாங்க துக்க நாட்கள் கடந்து போயிட்டோம். போதுக்குமாய் இந்த நாட்கள் ஒரு நாள் சுமூகமாய் அவர் நம்ம மற்றொரு நம்பலாம் சரியா அடுத்த வருகைகள் பண்ணார். அந்த வருகை நம்ம என்ன பண்ணுவோம்? முகமுகமா தரிசிக்க ஒரு காட்டு சொல்லுவாரு. நான் சொல்ல வேண்டிய ஒரே காரணம் துக்க நாட்கள் போதும், துக்க நாட்கள் போதும், கடந்து போதும். இனிமே அம்மா சொன்ன வார்த்தைகள், அம்மா நடந்த வாழ்க்கை நம்ம நடந்துருவோம். கத்திரமும் ஆத்மை கத்திரங்களை சொல்ல கொண்டாங்க. நன்றி செலுத்துகிறோம். அருமையான அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களோட போல இந்த உலகத்திலே வாழ்ந்தாங்க, வாசனை கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க. அவங்கள வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறோம். கொண்டு பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவங்களை இத்தனை சந்ததிகளை காணப்படுங்கி கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணியதற்காக நாங்கள் நமக்கு சொல்கிறாண்டவரே. அம்மை நீதிமான் செழி மனையை போல செழித்து நீங்களோடு உள்ள அம்மை கேட்கிறவன் போல வளருமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மை வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளையும் ஆட்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறபடியே நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இத்தனை ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்றுவரே இப்பொழுதும் அவங்களை விட்டு அம்மை பிரித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொருடைய ஆளுநர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அம்மை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்காக செபிக்கிறோம். தேவன் தாமே இவர்களுக்கு ஆளுநர் படுத்துவீராக, இவர்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பீராக. நீரே தாங்களாக இருந்து அவர்களை நடத்த முடியாத செபிக்கிறோம். அப்படி செய்கிறவர்களுக்காக சொல்கிறோம். அவங்க அம்மா விட்டு சென்ற அந்த வாசனையை இவங்க எல்லாரும் தொடர்ந்து அவை வாசனை வீசுகிறவர்களாய் அம்மாவை போல இருந்து கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமான மகிமையும் ஒருவருக்கே தருகிறோம். இயேசு மூலமாய் ஜெபம் கேளும்.